ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம விளையாட வந்திருக்குது ஒன் பிளாக் பார்ட் 2. என்னடா இவன் ஒன் பிளாக்னு சொல்லிட்டு இப்போ இப்படி நின்றுட்டு இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேசிவாக அப்கிரேட் பண்ணிட்டு இப்போ மோசமாக போயிடுச்சு கைஸ். அந்த வேர்ல்டே வேஸ்ட்டாக போச்சு. அது எதனால் நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு தெரில. பட் இந்த வேர்ல்டில் தான் நம்மளால் சர்வை பண்ண முடியும். இப்போதைக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம இந்த வேர்ல்டை சீக்கிரமாக அப்கிரேட் பண்ணுவோம். கேமராமேனே, அந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேருந்து என் கண்ணுக்கு முன்னாடி எடுத்துருவா. கேமராமேன் கரெக்டாக ஒரு வேலையை பார்த்துட்டு இப்போ இந்த பிளாக் மெயின் பண்ணும். டிக் டிக் சைடில் இருக்க பிளாக் அப்படியே இருக்கட்டும் கைஸ். ஏன்னா அது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு சேஃப்டி. திடீர்னு மழையும் போது கீழே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு சுற்றி இருக்க இடத்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் எந்திரா ப்ளீஸ். பக்கத்தில் இருக்க பிளாக்ஸை மட்டும் இதை பிரேக் பண்ணிட்டு அப்படியே எடுத்துப்போம். இப்போ இப்படி அடுத்து இப்படி, அவ்வளோதான், பிளாக் போச்சு. இப்போ இங்கே டர்ட்ஸ் வைப்போம் கைஸ். என்னடா அதுக்குள்ளே கைஸ், இந்த ஒன் பிளாக் சீட்ஸ்னாலே இப்படி தான் கடுப்பாகுது கைஸ். இப்போ இந்த இடத்துல உட்டு தான் இருக்கணும், அதனால் இப்போ இதை மைண்ட் பண்ணுவோம். உட்டு கொடுங்கடா சீக்கிரமா. உட்டு உட்டு கொடுத்துட்டாங்க. இது கரெக்டாக மைண்ட் பண்ணி இது என்ன பிளாக்கு, இது தானே, இது ஓகே. இவனுக்கு கொடுத்துக்கிறது இது என்னன்னு புரியலையே. இது ஸ்ப்ரூஸ் இல்லை அது என்ன ஸ்ப்ரூஸா? அக்காஷியா. அதுக்குள்ளே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு வேறு. இது இங்கே வைப்போம். அப்புறம் இது அங்கே வச்சுருக்கோன்னா இது ஒரு வைப்போம். பற்றி இதை வந்துட்டு என்ன ஆர்டரில் வச்சுருக்கேன். இப்போ இப்படி இப்போ அதை அப்படி வைக்கணும். அது ஒரு கணக்காக வச்சா கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுதான் ப்ளீஸ். பிளாக் கொடுங்கடா சீக்கிரம். ஸ்ப்ரூஸ் கொடுங்க. சரி, இது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பம்ப்கின் இதெல்லாம் மண்டையில் மடிச்சு சொல்கிறீங்களா? கொடுத்துட்டோம். இதை எடுத்துப்போம். கிராஃப்டிங் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம இடத்த எந்த சின்னதாக இருக்கிறது கொஞ்சம் பெருசாக்கலாம். ஐயோ ஜஸ்ட் மிஸ்ட். இதெல்லாம் கீப் இன்வென்ட்ரி மோடில் கைஸ், அதுதான் பிரச்சனை. அநியாயத்துக்கு எம்சிபியே போயிடுச்சு. மைன்கிராஃப்ட் மொபைல் வச்சுனே டெலீட் ஆயிடுச்சு. அது என்ன ஆச்சுன்னு தெரில. பட் வேறு வழி இல்லை, இதுதான் உண்மை சொல்லிட்டாங்க. நம்பினாதான் என்னமோ சொல்லுவாங்க, அதுதான்ட்டாங்க. அதெல்லாம் நம்பிட்டேன். ஓகே சீக்கிரமாக போய் இனிமேல் கிராஃப்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தொடர்ந்து 2 பிளாக். தேங்க்யூ. டர்ட் இவ்வளோ தராதிங்களா? டர்ட் வேணாண்டா ப்ளீஸ். அதுக்கு நான் கொடுக்கும்போதே வச்சுக்கணும், ஏன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். கிராஃப்டிங் டேபிள், ஸ்டிக்ஸ் இப்போ இங்கே வச்சுக்கலாம். எங்கே இருக்குது? கார்னரில் வச்சுக்கணும். ஆக்ஸ் ஐயோ 2 ஆக்ஸாக கொடுத்துட்டானே. சரி விடும். இப்போதைக்கு பிளாக்ஸ் மெயின் பண்ணிட்டு என்ன வச்சுக்கணும். ஆக்ஸ் நல்ல வேலை, நம்மளுக்கு நல்ல ராசியாக இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம ஆக்ஸ் வச்சு எல்லாத்தையும் மெயின் பண்ணுவோம் ப்ளீஸ். இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? இது வரைக்கும் போச்சு நிறுத்துவோம். போய்ட்டு 22 பிளாக். நல்லதாக போச்சு. அடிக்கிட்டே போகும். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக ப்ளேஸ் பண்ணுவோம் கைஸ். ஆக்சுவலி நான் ஒரு ப்ரோ.
நம்ப முடியல, நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சும்மா சொன்னேன். கரெக்டாக முடிஞ்சிச்சு. இப்போ பம்கின் இப்போ இந்த அக்கேஷியாவை இதுக்கு மாற்றிட்டு எடுத்தாச்சு. கைஸ் இப்போ நான் பிளாக் ப்ளேஸ் பண்ணுறதை பார்த்தா எனக்கு அந்த ஷார்ட்ஸ் பார்த்தது தாங்க கைஸ் நான் வருது. இந்த பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது ஜாவா ப்ளேஸ் வந்துட்டு பொறுமையாக இப்போ நான் எப்படி ப்ளேஸ் பண்ணேன்னு தெரிலங்க. பிளாக் முன்ன என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது அது வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்லோவாக ப்ளேஸ் பண்ணுற மைண்டுக்கு ப்ளேஸ் பண்ணுற மாதிரியும் பெட்ராக் ப்ளேஸ் டக்குன்னு அடிச்சுட்டே போகிற மாதிரியும் காட்டிட்டாங்க. பட் பார்க்க சீரியஸாக பண்ணாதான் இருந்துச்சு. அது ரியலாக நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். ஓகே கைஸ், தொடர்ந்து நம்ம மைண்ட் பண்ணிப்போம். கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், எனக்கே கொஞ்சம் போர் அடிக்கும். பட் ஆனாலும் அந்த போரிங்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுகிறதுல எதாவது உங்களுக்கு சேஞ்ச் வேணும்னா, அதாவது கொஞ்சம் ஃபன்னாக சின்ன சின்ன காமெடி கேரக்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது ஆட் பண்ணணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் இதை வச்சுட்டு என்னால் என்னென்ன பண்ண முடியுது ஓரளவுக்கு இப்போதைக்கு நான் கற்றுக்கிட்ட வச்சு நான் எந்தளவுக்கு விளாட்றேன் அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்தளவுக்கு நல்லா பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அந்த மாதிரிலாம் அந்தளவுக்குலாம் பேச மாட்டேன். பட் யூடியூப்லேயாச்சும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பேசி ஃபேமஸ் ஆகலாம்னு ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்தே ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும்னு ஆசை எனக்கு. அது இப்போ நிறைவேற்றிருக்கேன். ஓகே, பேசிக்கிட்டே நான் விளையாட்டுத்தனமாக பேசுகிறேன், கொஞ்சம் போர் அடிக்கும் உங்களுக்கு. எவன் பாட்டுக்கு அவன் ஹிஸ்ட்ரி எடுத்து கொலான்னு பேசுகிறான்னு கடுப்பாங்க உங்களுக்கு. அதனால் மன்னிச்சிருங்கோ, சீக்கிரமாக பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஆமாம் அப்படி பேசிக்கிட்டே உங்களுக்கு ஒன்று மறந்துட்டேன். என் ஸ்கின் பார்த்தீங்களா? இதுதான் என் புது ஸ்கின் கைஸ். கண்ணு மட்டும் 8 மணி முடிப்பான், தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் நல்லவன் தான். அதுதான் இந்த நாட்டில் உண்மை. ஓகே கைஸ், இதுதான் உண்மை, நம்பி தான் ஆனோம். இது ஃப்ரீயாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு என்ன செஸ் கொடுத்துருக்கீங்க? என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்பிள்ஸ் பூலாம் எனக்கு வேணாம். சீட்ஸ், பீட்ரூட் சீடா? இல்லை இதோ சீட் தான், பம்கின் சீட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு வேணாம், எதுக்கோ இருக்கட்டும், மைண்ட் பண்ணிப்போம். அவ்வளோ சீக்கிரமாக எனக்கு தந்துட மாட்டேன், நீங்களே ஏதோ ஒரு காரணமாக இருக்கணும். ஏதாச்சும் ஒரு அடி அடினா உடஞ்சிப்பாங்க. ஓகே, வச்சுக்கிச்சு ஃபுல்லாக ஒரு சாக்னால் 64 பிளாக்ஸ் கைஸ். இப்போ 32 இருக்கிறது வந்துட்டு 33, 34, டோட்டலாக கிட்டத்தட்ட 64 வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் கைஸ். இப்போ வுட்டு வந்துட்டு 64 வரணும்னா 64 டிவைடட் பை 2 32 வுட்டு நம்ம மைண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 64 கிடைக்கும். ஏன்னா அதுக்குள்ளே மேக்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டான்னு நினச்சிக்காதீங்க கைஸ். நான் படிப்பாளி அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன், அதுக்குன்னு சீன் போடுறேன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நானே சும்மா யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். யார் சிஸ்டம் போட்டு தாக்கே கைஸ் கடை. ஐயோ, என் வார்த்தையே வர மாட்டேங்குது கைஸ் வாயில். சந்தோஷம் கைஸ், இந்த மாதிரிலாம் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. பயங்கரம், நம்ப முடியல. நம்மக்கிட்ட எத்தனை கொடுத்தோம்? ஐயோ, 2 டைமண்ட் கொடுத்துருக்காங்களே. கொஞ்சம் நிறையா கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு ஏதோ ஆக்ஸ் மாதிரி தான் செஞ்சுருப்பேன். தற்காப்புக்கு பயன்படும். செட் பண்ணி இதை வச்சு ஸ்பியர் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஸ்பியரா?
ஸ்வாட் என்கிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மகிட்ட உட்டு இல்லை, கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிட்டு ஸ்டிக்ஸ் பத்தலையா? ஸ்டிக்ஸ் இப்போ ஒரு இது ஷவல் இருக்குது, ஷவல் தேவைப்படாது கைஸ். கைஸ் ரொம்ப முக்கியமான ஒர்க் வரும்போது தான் வந்துட்டு நம்ம இதை டைமண்ட் யூஸ் பண்ணுவோம். இது சாதாரண டைமில் உட்டன் பிக்காக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஸு உட்டன் பிக்காக்ஸ் அது மட்டும் தான். ஃபஸ்ட்டு இதை உடச்சிக்கிட்டோம், அதுக்கப்புறம் அதை எடுத்துப்போம். கைஸ் 64 இது வந்துட்டு பார்த்தீங்களா டர்ட். இப்போ அடுத்த ஒரு ஷாக்கு வந்துட்டுருக்கோம். இன்னும் 8 பிளாக் கிட்டத்தட்ட. இப்போ நம்ம இன்வென்ட்ரியிலேருந்து செஸ்ட்டா இல்லை எதை தூக்கிட்டு அதை வைக்கலாம். ஸ்வாடு. இப்போ இந்த 64 இதையும் ப்ளேஸ் பண்ணுவோம். நல்ல வேலை என்னாச்சும் விழுந்துருப்பேன் கைஸ். ஏன்னா உட்காந்துக்கு பிளாக் போட்டோன்னா ரொம்ப சேஃப்டி. அது ஏன்னு நான் காட்டுறேன். இப்படி போனா கீழே விழுக மாட்டான். என் சைடு போயிட்டானா ஏன்னா விழுக போகிறா. டேய் பார்த்து ப்ரோ கைஸ். நான் அப்போ முன்னாடி விளாண்ட வெர்ஷனில் கீழே விழுக மாட்டான். அவன் உட்காந்துக்கிட்டே போனால் அவன் கீழே விழுக மாட்டான். இப்போ ஏதோ ஸ்பைட்டி சென்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். முன்ன மட்டும் இருந்தது என்னவான்னு தெரில. ஐயோ இதை ஃபஸ்ட்டு நான் முடிக்கவே இல்லையா? சாரி நான் மச்சிருங்க. என்ன மைண்ட் பண்ணா கைஸ். இப்படி போனச்சுன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். நான் அது எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் லெட்ஸ் கண்டினியூ. இதுதான் கைஸ் இது வரைக்கும் 2 செஸ்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட இந்த லேயர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு கைஸ். இப்போ இந்த லேயர்லேருந்து ஒரு 3 லேயர் அதிகப்படுத்திருக்கோம் இப்போதைக்கு. இது வரைக்கும் இதுதான் நம்ம செட்டப்பு. இப்போ இனிமேல் மைண்ட் பண்ணுவோம். இது என்னடா மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கான்னு போர் அடிக்குதுங்களா? எனக்கும் கொஞ்சம் கடுப்பாகுது தான். பட் ஆனால் அது 1 பிளாக் பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம சர்வை ஆகி எண்டர் ட்ராகன் அடிக்கணும். ஜாம்பி 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 ஏய் ஜாம்பே செத்துப்போ. நான் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். இப்படியே நீ ஏன் செத்துரு? அவ்வளோதான் சொன்னேன் கைஸ். நான் தான் ப்ரோ. அதனால தான் அடிச்சு நிறைய அடி வாங்கிட்டேன். நல்ல வேலை எந்த ராமிட் கொடுத்துட்டான். கச்சு அவ்வளோ. ஐயோ ஹங்கர் வேறு வந்துடுமே கைஸ். ஹங்கர்னால் என்னென்னா இது ஹேங்கர்னு நினச்சிக்காதீங்க. ஹங்கர்னா ஜோக்கு அந்த மாதிரி நான் சொல்லுவேன். ஐயோ கைஸ் ஹங்கர்னால் நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரமாக பசி எடுக்கும். இப்போ வேறு எதுவும் நல்லதாக சாப்பாடு கிடைக்கணும். நம்மகிட்ட எது சாப்பாடு முன்னாடி இதுக்கு தான் கொடுத்தாங்க போலக்கு. பொட்டேட்டோ சாப்பிடு. இது சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா ஹங்கர் ஆகுமா? இதெல்லாம் நடக்காது கைஸ். அப்படின்னு நம்மளே சொல்லி மனசு தேத்திக்க வேண்டியதுதான் கைஸ். எனக்கு எடிட் பண்ண தெரியாது. ஏதோ நல்ல எடிட்டிங் ஆப் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை வச்சு எடிட் பண்ணலாம். எல்லாமே அவங்ககிட்ட இருக்கிறா நீங்கள் கடுப்பாகலாம். வேறு வழி இல்லை, புதுசு. இதை கொஞ்சம் பார்த்து பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல கைஸ். என் ஃபேஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துக்கலாம். இல்லை இந்த சேனலுக்காக மறுபடியும் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா யார் இப்போ நான் விளையாடுறது யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த கேரக்டர்ஸில் நான் உங்களுக்கு அதை மறுபடியும் காட்டுறேன். இது என்னது? இது வாட்டர் பக்கெட்டு கைஸ். வாட்டர் பக்கெட் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கணும். ஏன்னா மறுபடியும் நம்மளுக்கு இது செய்யறதுக்கு தேவைப்படும். லாவா பக்கெட் மறுபடியும் திடீர்னு கொடுத்தாங்கன்னா காபிள் ஸ்டோன் ஃபார்ம் செய்யலாம். அது நல்ல யூஸ்ஃபுல்லான வாட்டர். இது மைண்ட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு கைஸ். மைண்ட் பண்ணி தேவையான பொருள்லாம் அதில் ப்ளேஸ் பண்ணிப்போம். இது டார்க் பயம் கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு இல்லை முக்கியமான பொருட்கள் மட்டும்தான் வைக்கணும். ஆப்பிள்ஸ் தேவைப்படுமா?
அவன் தான் நினைக்கிறான் ஏதோ தூக்கி போட்டேன். இல்லை அங்கேயே தான் இருக்கு. இதுவும் அங்கே வச்சுக்கோங்க எதுக்கும் ஆகும். ஏன்னா இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பக்கெட் வாட்டர் எடுக்கலாம். ஓகே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இது. அவ்வளோதான். ஸ்டோன்ஸா? இதுக்கு மேலே தான் நம்ம பையனோட வேலை ஆகுது. ஸ்டோன்ஸ் போடு. தேங்க்யூடா, இவ்வளோ ஸ்டோன்ஸ் தரீங்க. இப்போ என்னடா வார்டன் பண்ண போறீங்களாடா? ஏன்ஷியன் சிட்டியோட பொருள்லாம் இருக்குது. இப்போதைக்கு இந்த பொருட்கள்லாம் மைன் பண்ணிட்டு நான் ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இப்போ நான் போய் ப்ளேஸ் பண்ணுவோம். 3, 2, 1 ஜூம் மந்திரக்காரி எல்லா பிளாக்கும். கைஸ் நான் போட்ட மந்திரம் அக்காயிடுச்சு. எப்படி நம்ம தான் பார்த்தீங்களா கைஸ், சுற்றி இருக்க எல்லா பிளாக்ஸும் போட்டாச்சு. கேமராமேனி உங்கள் வேலையை பாரு, போட்டான் பாரு. என்னடா ப்ளூ கலர் பேண்ட் போட்டுட்டுருக்குன்னு கேட்காதீங்க. இதான் நம்ம முன்னே எடுத்த டைமண்டு லெகின்ஸ். என்ன அடிக்காதீங்க லெகின்ஸ்னு. கைஸ் பார்த்தீங்களா கண்ணை ஊட்டி பார்க்குறான். ஓகே கைஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி கைஸ். இந்த வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் இது எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா அதை விட கும்பிடு போடுவேன். நீங்கள் கைஸ் இங்கே பாருங்கள், உங்களுக்காக நான், உங்களுள் நான், எப்போதும் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். அதனால் லைக், ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. உங்களுக்காக பார்த்தீங்களா, நான் சொல்கிறதுக்காக என் கிளாப் கூட பண்ணுறான். ஓகே கைஸ், பாய்.